Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் vitamin D, அதோட function, sources, deficiency and toxicity. So vitamin D யோட பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொலஸ்ட்ரால் and ergosterol இருந்தால் நமக்கு biosynthesis ஆகி vitamin D கிடைக்கும். ஸோ இது ஒரு fat soluble vitamin. இதில் ரெண்டு வகை இருக்குது, vitamin D2, vitamin D3. vitamin D3 கோலிகால்சிஃபெரால்னும் vitamin D2 எர்கோகால்சிஃபெரால்னு சொல்லுவோம். இந்த vitamin D3 பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலே சிந்தசிஸ் ஆகும், நேச்சுரலாக நமக்கு கிடைக்கும். நேச்சுரலானா சன்லைட் மூலமாக நமக்கு கிடைக்கும், அதுலேருந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ நம்ம பாடியில் இந்த வைட்டமின் டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட வைட்டமின் டி லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் சிந்தசிஸ் ஆகிறது மூலமாக. நம்மளோட போன் அண்ட் இம்யூன் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் D3 தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபுட்டில் இருந்து எதெல்லாம் வைட்டமின் D3 ரிச் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஃபிஷ் அண்ட் லிவர். இதே எர்கோகால்சிஃபெரால் வந்து பிளான்ட் லைஃப்பில் இருந்தால் நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்காக நமக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு டேப்லெட் ஃபார்மில் தான் கிடைக்கும். அடுத்தது நம்மளுக்கு விட்டமின் டி லெவல்ஸை வந்து மாடரேட் அளவுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணுவே தவிர டக்குன்னு எடுத்தோடனே வைட்டமின் டி வந்து லெவல்ஸை கூட்டாது. ஸோ வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது, அவங்க இந்த வைட்டமின் D2 தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ எதுலேருந்து கிடைக்கும்னா சர்டன் ஃபங்கை. ஸோ அந்த ஃபங்கைலேருந்து நமக்கு சிந்தட்டிக்காக டிரைவ் பண்ணி நமக்கு டேப்லெட் ஃபார்மோ இல்லை கேப்சூல் ஃபார்ம்லேயும் கொடுப்பாங்க, பவுடர் ஃபார்ம் அந்த மாதிரி. வைட்டமின் D3 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஏன்னா அதுதான் பயோ அவைலபிலிட்டி. அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்கு நமக்கு வந்து வைட்டமின் D3 லெவல் வந்து கூட்டும். ஸோ வைட்டமின் D3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம எடுத்துக்கும் போது, அதாவது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம பாடியில் வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து சன்லேருந்து நமக்கு அந்த விட்டமின் டி கிடைக்குதுன்னா அப்படியே விட்டமின் டின்னு ஸ்டோர் ஆகாது. ஸோ நமக்கு ஒரு 25 ஹைட்ராக்சி வைட்டமின் D3 ஃபார்மில் தான் நம்ம லிவரில் இருக்கும். நம்ம பாடிக்கு எப்போ வைட்டமின் D3 தேவையோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா கிட்னியை ஆக்டிவேட் பண்ணி 1,25 டைஹைட்ராக்சி வைட்டமின் D3 கன்வெர்ட் பண்ணி அப்போ தான் நமக்கு கம்ப்ளீட் வைட்டமின் D3 கிடைக்கும். அது வரைக்கும் பாதி வரைக்கும் தான் நமக்கு வந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ லிவர் அண்ட் கிட்னி கரெக்டாக வேலை செஞ்சால் தான் நமக்கு வைட்டமின் டி வந்து கிடைக்கும். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ வந்து ஷார்ட்டாக ஒரு ஃப்ளோ சார்ட்டோடு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி சன்லைட்லேருந்து லிவருக்கு போய் கிட்னிக்கு போய் எப்படி நமக்கு வைட்டமின் D3 கிடைக்குதுன்னு கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க பார்க்கலாம். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கால்சியம் ஹோமியோஸ்டாட்டிஸ். கால்சியம் எப்படி சமநிலை தன்மையோடு இருக்குது, ஸோ அதனால் விட்டமின் டி வந்து நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது, இந்த கால்சியம் ஹோமியோஸ்டாட்டிஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும்னா நமக்கு வைட்டமின் டி தேவை. அது வந்து எப்படி நடக்குதுங்கிறதையும் ஒரு ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க போய் அந்த லிங்க்கை வந்து பார்க்கலாம். அடுத்ததாக நம்மளோட போன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து சைல்டுஹுட்லேருந்தே நல்லா இருக்கணும்னா நமக்கு இந்த வைட்டமின் டி தேவை. கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கும் வைட்டமின் டி தேவை. கால்சியம் வந்து போய் ஸ்டோர் ஆகுது இல்லையா நம்மளோட போன்ஸில், அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வைட்டமின் டி தேவை. பாராதைராய்டு ஹார்மோன், ஸோ அது கரெக்டாக வேலை செய்யணும், கால்சியம் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுதான் அந்த கால்சியம் ஹோமியோஸ்டாட்டிஸில் பார்த்துருக்கோம். அது வந்து கரெக்டாக இருக்கணும்னா நமக்கு இந்த வைட்டமின் டியோட ஹெல்ப் தேவை. செல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், முக்கியமாக இம்யூன் செல்ஸ் நல்லா இருக்கணும்னா நமக்கு வைட்டமின் டி தேவை. சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா எக் யாக், மில்க், பட்டர், இதில் தான் மேஜர் சோர்ஸஸ் ஆஃப் வைட்டமின் டி இருக்குது. ஃபவுண்ட் இன் லிவர்ஸ் ஆஃப் ஆல் அனிமல்ஸ் அண்ட் ஃபிஷ். ஸோ இதை பார்த்தாலே தெரியும் நமக்கு மேக்ஸிமம் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் இல்லை அனிமல் பேஸ்டு ஃபுட்ஸில் இருந்தால் நமக்கு வந்து இந்த வைட்டமின் டி அதிகமாக கிடைக்கிது. ஸோ வைட்டமின் டி பார்த்தீங்கன்னா பேபி மில்க் பவுடர்ஸ், ஃபார்முலா ஃபீட்ஸில் வந்து கமர்ஷியலாக ஆட் பண்ணுறாங்க, ஃபார்ட்டிஃபிகேஷன் மாதிரி விட்டமின் டி ஃபார்ட்டிஃபிகேஷன் நடக்குது. விட்டமின் டி பார்த்தீங்கன்னா நமக்கு சன்லைட் எக்ஸ்போஜர் மூலமாக தான் மெயினாக கிடைக்கும். Capacity of skin to synthesize vitamin D in the elderly is half that in young. ஸோ எல்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு அப்சார்ப்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களோட ஸ்கின்னோட தன்மை வந்து மாறி இருக்கும். ஸோ நம்ம எங்கே இருக்கும் போதே நமக்கு நல்ல வைட்டமின் டி வந்து அப்சார்ப் பண்ண முடியும். விட்டமின் டியோட எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் ரெஃபரன்ஸ், ரிக்குவயர்மெண்ட், அதுக்கப்புறம் ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்சஸ், டாலரபிள் அப்பர் இன்டேக் லெவல், இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இது பற்றியும் மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஏஆர், ஆர்டி, டி எல்லாம் ஒரு தனி வீடியோவாக ஷார்ட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க அந்த லிங்க் போய் பார்த்துக்கேன். ஸோ ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ்னால் இந்தளவு எடுத்துக்கும் போது நமக்கு வந்து எந்த ஒரு டெஃபிஷியன்சியும் வராது. இந்த EAR அப்படின்னு சொல்கிறது வந்து இவ்வளவாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு டாக்ஸிசிட்டி, ஸோ அளவுக்கு மீறும் போது நஞ்சாக கூட இந்த விட்டமின் டி வந்து நம்ம பாடியில் செயல்படும் அப்படின்னு கொடுத்துருக்கோம்.
யாருக்கெல்லாம் விட்டமின் டி வந்து அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்சி வந்து ஓல்டர் பீப்புள். ஏன்னா அவங்களோட ஸ்கின் என்ன ஆகும், தன்மை மாறுறதுனால அவங்களால சன்லைட்லேருந்து இந்த விட்டமின் டி வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ கன்வர்ஷன்ஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து நடக்காது. நியூபார்ன் இன்ஃபேன்ட்ஸ், ஸோ பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் சரியாக கிடைக்கல, இல்லை அம்மா வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சியாக இருக்காங்க அப்படின்னா ஈஸியாக நியூபார்னுக்கும் விட்டமின் டி வந்து டிஃபிஷியன்சியாக இருக்கும். விமன் ஆஃப்டர் லேபர், ஸோ லேபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி அண்ட் கால்சியம் ஈஸியாக கீழே இறங்கிடும் விமென்ஸ்க்கு. அதனால தான் அந்த டைமில் வந்து விட்டமின் டி அண்ட் கால்சியமோட டேப்லெட் சப்ளிமெண்டேஷன் ஃபார்மில் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாத்திரையை வந்து விடாமல் எடுத்துக்கணும். டார்க் ஸ்கின் இண்டிவிஜுவல்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா மெலனின் வந்து அவங்களுக்கு சன் பிளாக் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு விட்டமின் டி ஜென்ரேட் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒபீஸ் பீப்புள், ஸோ ஒபிசிட்டினால என்ன ஆகும்னா அந்த வைட்டமின் டி அப்சார்ப்ஷன் வந்து அந்த பாடி ஃபேட் மாஸ் வந்து என்ன பண்ணுன்னா தடை பண்ணும். ஸோ அவங்களுக்கு வைட்டமின் டி சிந்தசைசேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேஷண்ட்ஸ் வித் க்ரானிக் லிவர் டிசீஸ், லிவர் சரியாக வேலை செய்யலை, இல்லை மேல் அப்சார்ப்ஷன் ஏதாவது நம்மளுக்கு இருக்குது, ஃபுட்லேருந்து விட்டமின் டி எடுக்க முடியல, இல்லை பேராதைராய்டெக்டோமி, பேராதைராய்டு ஹார்மோனே ஏதோ ஒரு காரணத்தால் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வைட்டமின் டி வந்து சரியாக வேலை செய்யாது, அப்சார்ப்ஷனே நடக்காது. விட்டமின் டி பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபுட்ஸில் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் இருக்காங்க. ஸோ அதிகமாக அவங்களுக்கு வந்து அந்த டிஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சன்லைட்டில் எவ்வளோ நேரம் அவங்க இருப்பாங்கன்றது சொல்ல முடியாது, அவங்களோட லைஃப் ஸ்டைல். ஸோ ஈஸியாக அவங்க விட்டமின் டி டிஃபிஷியன்சிக்குள்ளே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் விட்டமின் டி டிஃபிஷியன்சி நடக்குது? சரியாக வந்து நம்ம எடுத்துக்கல சாப்பாடு, இல்லை நமக்கு எதுவும் மால் அப்சார்ப்ஷன் டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ வரும். ரெடியூஸ்டு சன் எக்ஸ்போஷர், வெயில் கிடைக்கல, ஹெப்பாட்டிக் கெட்டபாலிசம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ட்ரக்ஸ்னால, இல்லை வேறு ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து மாத்திரை எடுக்கிறோம், இல்லை இல்லீகல் ட்ரக்ஸ் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக லிவர் எஃபெக்ட் ஆகும். லிவர் எஃபெக்ட் ஆச்சுன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும். டிக்ரீஸ்ட் எண்டோஜீனியஸ் சிந்தசிஸ், ஸோ லிவர்லேருந்து கிட்னிக்கு போய் நமக்கு வைட்டமின் டி வந்து கம்ப்ளீட் ஃபார்மில் கிடைக்குதுன்னா அந்த சிந்தசிஸில் ஏதோ ஒரு குறை இருக்குது, அந்த சைக்கிளில் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம பாடிக்குள்ளே நடக்குதுன்னா அப்போ நமக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி நடக்கும். டிசீசஸ் காஸ்டு பை வைட்டமின் டி டிஃபிஷியன்சி, மொதல் வந்து ரிக்கட்ஸ். ஸோ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக இந்த ரிக்கட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். நிறைய வந்து லாங் போன்ஸ் பார்த்திங்கன்னா சரியாக வளராது, க்ரோத் ரிட்டார்டேஷன் இருக்கும் அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது நார்மலான ஒரு போன் க்ரோத். ஸோ அவங்க நாக் நீஸாக இருப்பாங்க, முட்டி வந்து சேர்ந்துருக்கும், இல்லை பவுடு லெக்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து வைட்டமின் டி டிஃபிஷியன்சினால் வரும். ஆஸ்டியோபோரோசிஸ், போரோசிஸ் அப்படின்னா ஓட்டை, போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாலே ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அப்படியே ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னென்னா போன் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ போன் டென்சிட்டி கம்மியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக பிரேக் ஆகக்கூடியது தான் ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன். இதே ஹெல்தி போனில் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கால்சியம் டெபாசிஷன், வைட்டமின் டி டெபாசிஷன் வந்து இருக்கும் போன்ஸில். அடுத்தது ஆஸ்டியோமலேஷியா, அடல்ட் வெர்ஷன் ஆஃப் ரிக்கட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும், அதே போல் போன் ஃப்ரெஜிலிட்டி நடக்கும். ஸோ இந்த ஆஸ்டியோமலேஷியா வந்து பார்த்திங்கன்னா வயசாக அந்த போன் விழுது இதெல்லாம் ஓகே. பட் இப்போ வந்து ரொம்ப ஏர்லியராக அவங்களுக்கு வருது ஆஸ்டியோமலேஷியா கண்டிஷன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப கவனித்து நம்ம வந்து கரெக்டான அளவில் இந்த விட்டமின் டியை வந்து எடுத்துக்கணும். டோசேஜ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிரப் ஃபார்ம், டேப்லெட் ஃபார்ம், கேப்சியூல் ஃபார்ம், அப்புறம் இன்ஜெக்ஷன் கிட் எல்லாமாவும் கிடைக்கிது. ஸோ இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மில் சப்ளிமெண்டேஷன் கொடுக்குறாங்க, எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் கேப்சியூல்ஸ், டேப்லெட், சிரப்பாக கொடுக்குறாங்கன்னா ஒரு 3 months இல்லை 6 months கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பவும் உங்களோட லெவல்ஸ், விட்டமின் D3யோட லெவல்ஸ் செக் பண்ணிவிட்டு தான் திரும்பவும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும். அப்படி எடுக்கலை, நீங்களாக ஓனாக திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த குறிப்பிட்ட டியூரேஷனை தாண்டினா உங்களுக்கு டாக்ஸிசிட்டி வரும். ஸோ டாக்ஸிசிட்டினா டிசீனஸ், சரியாக பசிக்காது, அதிகமாக தாக எடுக்கும், தலைவலிக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஆக போகுது? ஸோ மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு இந்த டாக்ஸிசிட்டி வரும். குழந்தைக்கு சிரப் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, நம்ம பாட்டை தோராயமாக ஊற்றி கொடுப்போம், டோசேஜ் லெவல் இல்லாமல். ஸோ குழந்தைக்கு ஈஸியாக டாக்ஸிசிட்டி லெவல் வரும். ஸோ குழந்தைக்கு ஏதாவது சப்ளிமெண்டேஷன் உடம்புக்கு நல்லதுன்னு கொடுத்தா கூட அது அளவாக தான் கொடுக்கணும். அடுத்தது நம்ம அதிகமாக விட்டமின் டி கொடுக்கும்போது கால்சியமோட லெவல் வந்து பிளட்டில் அதிகமாகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் மாதிரி செயல்பட ஆரம்பித்து அது ஒரு இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். வைட்டமின் டி எதை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னா மெயினாக ஹார்ட் அண்ட் கிட்னிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும், சம்டைம்ஸ் டெத் கூட அக்கர் ஆகும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விட்டமின் டி சப்ளிமெண்டேஷனை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.